அதிமுகவை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யாரும் வக்காலத்து வாங்க வேண்டியதில்லை, யாரும் சொல்ல வேண்டியதில்லை. இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சரி, அனைத்து இந்திய அதிமுக வலுவாக இருக்கும், மக்களுக்கு தொண்டு செய்யும், ஆட்சி அதிகாரத்தில் எப்போது இருக்கும் அப்படிங்கிற பல நூற்றாண்டு ஆனாலும் இருக்குன்னு அப்பவுமே சொல்லியிருக்காங்க. அதை நினைச்சு அவர் சொல்லியிருப்பார். அவர் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். காலையில் ஒன்று சொல்றாரு, சாயங்காலம் ஒன்று சொல்றாரு. 5 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு வீடியோ எடுத்து போட்டாச்சுன்னா அதில் ஒரு வித்தியாசமாக இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வீடியோ எடுத்து போட்டால் வித்தியாசமாக இருக்குது. அவர் நிலை என்ன, அரசியலில் பெரிய ஆளுன்னுட்டு பேர் வாங்கினார். ஆனால் இப்போ சமீப காலமாக ரொம்ப ஒரு கீழ்த்தரமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் சொல்ல முடியும். பதவி ஆசை காட்டி அது பொதுச் செயலாளர் அழகான பதில் சொல்லிட்டாங்க. அது பொதுச் செயலாளர் நல்ல முடிவு எடுப்பாங்க. எடப்பாடியார் அவர்கள் நல்ல முடிவு எடுப்பாங்க. எடப்பாடி தான் முதலமைச்சர் வேண்டும் பேசுனீங்க. ஆனா கூவத்தூர் எல்லாம் எடப்பாடி வரும்போது இங்க சார் இறங்கி ஓடி வந்தீங்க. ஓபிஎஸ் அந்த நிலைமைக்கு என்ன? அந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. அப்போ அரசியல் காலங்கள் அது வேற. அப்போ எடப்பாடியார் முதலமைச்சருக்காக கூட்டப்பட்ட கூட்டம் இல்ல, சசிகலா முதலமைச்சராக வருவதற்கு கூட்டப்பட்ட கூட்டம். அதுல நான் விலைக்கு போறேன். கடந்த கால திமுக ஆட்சியிலிருந்து நீங்க அதிமுக சார்பாக திமுக செய்யக்கூடிய தவறுகளை முழுமையாக நீங்க மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். இந்த பிரிதாக காவல்காக்கு ஏற்படக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பின்னங்களை மக்களிடம் எடுத்து செல்ல முழுமையாக ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிறத நாங்கள் சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நான் யாரெல்லாம் நடந்தது, அந்த எம்எல்ஏ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறத சுட்டி காட்ட தான் செஞ்சோம், போராட்டம் பண்ண தான் செஞ்சோம். அதனால் எந்த இடத்துல எது நடந்தாலும் சரி சுட்டி காட்டுவோம். இன்றைக்கி தமிழகத்திலேருந்து ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. ஆனால் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் எந்த இடத்துல ஊழல் இல்லை, யார் லஞ்சம் வாங்கலை அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. இன்றைக்கி வெளியே இன்றைக்கி அமைச்சர்கள் மத்தியிலே என்ன பேசுகிறாங்க, கடந்த நிலைமையே தொடரட்டும்னு சொல்கிறாங்க அமைச்சர்கள். இந்த திட்டத்தை எப்படி செய்யலாம், அந்த திட்டத்தை எப்படி செய்யலாங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இதுக்கு முன்னால் என்ன பண்ணீங்களோ அதை பண்ணுங்க. அது எதுன்னு தெரியாது, அப்படி அமைச்சர்கள் பேசுறதா அதிகாரிகள் மட்டத்தில் பேசுறாங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் மந்திரிகளா இருந்தா கூட லஞ்சம் வாங்கினா கண்டிப்பா மந்திரி பதவியில இருந்து நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னதில்ல, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சரா இருந்த எடப்பாடியார் அப்படி சொன்னது இல்லையே. அத மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு. இந்த பழனி கோயில்ல நடந்ததுக்கு என்ன சொல்ல போறாங்க? பழனி கோயில்ல நடந்திருக்கு, அந்த அறநிலையத்துறை அமைச்சர் எடுத்துருவாரா? பொறுப்பேற்கணும்ல, துறை அறநிலைத்துறை இல்ல தவறு நடந்திருக்கு, அந்த அமைச்சர் பொறுப்பேற்கணும்ல. முதலமைச்சர் இன்னைக்கு முதலாவது அறநிலையத்துறை அமைச்சரை தூக்கி தூர போடட்டும். விசாரணை ரெண்டாவது பண்ணி விசாரணையில அமைச்சர் மேல தப்பு இல்லை என்ன பிறகு சேர்க்கட்டும். இப்ப இவர் தானே புதுசா சொல்றாரு. விஜய் ஊழலே இருக்காதுன்னு சொல்றது இவர் தானே சொல்றாரு. முன்னால நடந்திருக்கு, அது வேற. நான் தூய சக்திங்கிறல. யாரு தூய சக்தி, யாரு கெட்ட சக்தி? அதிமுகவில் இருந்தோ வேற கட்சியில இருந்தோ போன ஊழல்ல சிக்கல்ல மாட்டவங்க பூரா இந்த விஜயபாஸ்கர் குட்காவில் ஊழல், அதில் எல்லாத்துலேயும் ஊழல் சேர்த்துக்கிட்டு மாலை போடுறாரு, செய்த போடுறாரு, எல்லாத்தையும் போடுறாரு. எங்க கட்சியில இருக்கட்டும், அவர் தூய சக்திங்கிறல.
எங்கிட்ட அது மாதிரி எங்கிட்ட வந்தா வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்படி எல்லாம் பார்த்தாலும் எங்கிட்ட வந்தப்போ துவேசித்தா இருப்பாரு அப்படின்னு அவங்க அதான் இந்த கார்ட்டூன்ல போடுறாங்க, இந்த கார்ட்டூன்ல போடுறாங்க. அதாவது பிடிச்சி உள்ள போட்டோன்னு ஒரு தீய சக்தி தூக்கி உள்ள போட்டோன்னு அங்க எப்படி வந்துடுறாரு. அதாவது ஒரு நகைச்சுவையா இருக்கு அரசு. ஸ்கூல் ரெடி பண்ணதுக்கு வந்து லட்சக்கணக்கில் வாங்கியிருக்காங்க அதிமுக ஏடிமிக்கும். அப்ப இப்ப பாருங்க யாருக்குமே எந்த லஞ்சம் இல்லாம அந்த ஸ்கூல் ரெடி பண்ணி அந்தந்த தமிழ்நாட்டிலே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்க. இதை நான் விவரமா சொல்லணும்னா எனக்கு வேண்டிய ஆளுகளே அதில் மாட்டுவாங்க. கொடுத்து தான் வந்திருக்காங்க. எனக்கு வேண்டிய ஆளுகளே அதில் நான் சொல்ல வேண்டிய கட்டம் வரும். அதனால ஒண்ணு நடக்காம இல்ல. நாங்க வச்சிருக்கோம், எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எந்த இதுவும் தேவையில்லை, சின்ன ஸ்கூல் வச்சிருக்கோம். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் நடக்கு. நமக்கு வேண்டியால் கூட இன்னைக்கு பேரம் பேசுறாங்க. இன்னைக்கு இந்த எல்லாத்தையுமே டெண்டர் விட்டதுல ரத்து பண்ணிருக்காங்க. அது எதனால ரத்து பண்ணிருக்காங்க, எந்த இது? அதாவது டெண்டர் போன ஆட்சியில் டெண்டருக்கு கமிஷன் வாங்கியிருப்பாங்க, இந்த ஆட்சியில் வந்தவங்களுக்கு கமிஷன் கிடைக்காது. ஆமாம், அதுக்காக ரத்து பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்தாச்சுன்னா ரத்து பண்ண மாட்டாங்களா? இப்போ அதுக்கு தானே நடக்கு. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ரோடு சரியில்லை, அது சொல்லுன்னு குத்துறான். இப்போ இந்த கான்ட்ராக்டுக்காரன் இன்னும் வந்து பார்க்கலையே அப்படிங்க எம்எல்ஏ. இந்த கான்ட்ராக்டுக்காரன் என்னது எதுக்கு பார்க்கணும்? இப்போ தமிழ்நாடு முழுசும் எடப்பாடியார் வந்து இந்த வண்டல் மண்ணும் எல்லாரும் ஃப்ரீயாக அள்ளிட்டு போகலான்னாங்க. தமிழ்நாடு முழுசும் நேர்மையாக நடந்துச்சு. அவ்வளோ நேரம் அள்ளிட்டு போனாங்க. குடிமராமத்து நாயகன்னாங்க. நல்லா எல்லாத்தையும் அள்ளினோன்னா தண்ணிலாம் நிறைய கட்டிச்சு, நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இவர் அறிவிப்பு கொடுத்துருக்காரு, எல்லா தொகுதி எம்எல்ஏயும் ஒரு வண்டிக்கு எனக்கு 300 ரூபா தந்தா தான் நீ அள்ள முடியுங்க. தாசில்தார் என்ன சொல்கிறாரு, தாசில்தார்கிட்ட போனோடனே கொஞ்சம் எம்எல்ஏ பார்த்துட்டு வாங்க. எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுசும் எம்எல்ஏ பார்த்துட்டு வாங்க. நீ தாசில்தார் அதிகாரிகள் சொல்றானா இல்லையான்னு கேளுங்க. நீங்க தான் எங்களை தீய சக்தின்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு கேட்க எங்களை? இப்போ 4 நாள் கூட அவளை தூய சக்தி தீய சக்தியா போயிட்டு இருக்க. விஜயபாஸ்கர் எத்தனை கேஸ் இருக்கு, எத்தனை ஊழல் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட வந்து யாரு வந்து அந்த ஊழல் சம்பந்தப்பட்டவங்க உடனே வந்து நடவடிக்கை எடுப்போம். ஊழலை பண்ணனே பிடிச்சி மடிக்குள்ள வச்சுக்கிட்டு குட்கா நீட்டு சொல்லி பெரிய இதெல்லாம் வந்து அவனையே பிடிச்சி உள்ள வச்சாச்சு. பிறகு என்ன தூய சக்தி, என்ன தீய சக்தி? நீங்க அவரு இப்ப ஆட்சியில் அவர் ஆட்சியில் நடந்திருக்கு. இதுக்கு முன்னால் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பேசினார்? ஒரு இடத்துலையும் நான் இருக்கேன், விஜய் எனக்கு ஸ்டாலினை பார்த்து அந்த மாமா அந்த அங்கிள் அங்கே அது நடக்கு பாத்தியாரா பார்க்கலையா அப்படின்னாரு. இவர் தவறு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரா மாற்றுத்திறனாளிக்கு? அதாவது இது வந்து காவல் நிலையத்துக்குள்ள இந்த தவறு நடக்கல, ஜுடிஷியல் கண்ட்ரோல்ல இருக்கனால சிறைத்துறையில தான் அந்த கொலை நடந்திருக்கு, அடிச்சு கொண்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்க விமர்சனங்கள் இருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்க? சிறைத்துறைங்கிறது போலீஸ் துறைங்கிறது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கா, இல்லைன்னா லண்டன்ல யாரும் இருக்காங்களா அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கா? நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தின்படி இருக்காங்கன்னு சொல்லி விமர்சனங்கள் தான். அப்ப இதுக்கு கட்டுப்பாடு, அதாவது கட்டுப்பாடு முதலமைச்சர் யாரு, போலீஸ் முதலமைச்சர் யாரு, சிறைத்துறை முதலமைச்சர் யாரு சொல்லுங்க. அதைத்தானே எல்லா இடத்துலையும் சொல்றிய. உத்தரவின்படிதான் அவங்க நீதிமன்ற கஸ்டடியில் தான் அவங்க சிறைச்சாலையில் இருக்காங்க. அந்த இடத்துல தான் அவங்க வந்து அடித்து கொலை செய்யப்படுறீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி லாக் அப் டெத் காவல் நிலையத்தில் இருந்தா தான் அது லாக் அப் டெத்னு சொல்றாங்க. அதை பற்றி உங்க என்ன? அப்போ லாக் அப் டெத்தில் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போதும் கொல்லலாம், நீதிபதி அனுமதியோடையும் கொல்லலாம்னு சட்டம் இருக்கா? நீதிபதி தன் கருத்து போய் செஞ்சிருக்காரு. அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் கேள்வி போயிருக்காங்க. எதுக்கு போனோம்னு சொல்றாங்கன்னா, திமுக கூட வந்து நாங்க கூட்டணி வச்சிருப்போம், எடப்பாடியா பேசினாரு, அதனாலதான் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் போன மாதிரி சொல்றாங்க. எங்க பொதுச் செயலாளர் திமுகவோட
நான் கூட்டணி அமைச்சு எல்லாம் பண்ணுவோன்னு சொல்லி நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் சி சண்முகம் தான் என் பிள்ளை மேல சத்தியம் பண்ணி அதை அவரு எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? அவர் கட்சிக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படித்தான் பேசுவார். அந்த முடிவை எடுத்தது வேலுமணியும் தங்கமணியும் சிவி சண்முகம் இவங்க தான் அந்த முடிவை எடுத்து பேசுனாங்களே தவிர எடப்பாடியாருக்கு அதில் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. இவங்களுக்கு பதவி வேணும். யாருக்கு? இவங்க ஒரு 5 6 பேர் 10 பேர் அந்த முன்ன நிற்காங்க இல்லையா, அப்போ தலைமை தாங்கல, இவங்களுக்கு பதவி வேணும். அதுக்காக போயிருக்காங்களே தவிர வேற எதுவுமே இல்லை. அதுக்காக கூட்டணி.